தேங்க்யூடா செல்லம். தேங்க்யூ. ஸோ அது எல்லாருமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது வந்து, நீங்க வெளியில போயிட்டு அந்த வேலைய மட்டும் தான் பார்க்குறீங்க. இவங்களுக்கு அப்படி கிடையாது. வீட்ல பசங்கள பார்க்கணும், வீட்ல இருக்க பெரியவங்கள பார்க்கணும், வீட்ல இருக்கிற வேலைய பார்க்கணும். பத்தாததுக்கு அவங்களையும் பார்த்துக்கணும். வெளியில இருந்து யாருனா வராங்களா, அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருந்து பண்றாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அந்த வீடா இருக்கும். இல்லன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ என் வீட்ல நாங்க அப்படிதான் இருக்கேன். அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். இனி அப்படிதான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இதுவரைக்கும் இதுவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல ஹேப்பியா போயிட்டு இருக்கு. ஓகே. அந்த சூரியன் போல் தேங்க்யூடா செல்லம். சரவணா தேங்க்யூடா செல்லம். உன்ன மாரி நெறைய பேரு இப்படிலாம் சொல்றதுனால தான் ரொம்ப நல்லா சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூடா செல்லம். தேங்க் யூ சோ மச். 1/2 கிலோ எங்கடா போனா? 1/2 கிலோ எங்கடா போனா? மிஸ் யூ. கலை லவ் யூ. டூ லவ் யூடா சரவணா. காஃபி குடிச்சிட்டேன்டா செல்லம். சரவணா காஃபி குடிச்சிட்டேன். ஆமாடா செல்லம். உண்மதான். ஆனா இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு தெரிஞ்சாலும், அத சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இத சொல்லுவாங்க, "வெட்டி கௌரவம், வீராப்பும் வேஸ்ட்." வெளியில காட்டலாம் அத. அத வீட்ல காட்டிட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, வீட்ட பொறுத்தவரைக்கும் பொம்பளைக்கு கிட்ட இறங்கி அவங்கவங்க ஒய்ஃப் கிட்ட இறங்கி போறதுனாலே, அவங்கவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இறங்கி போறதுனால, ஒரு நாள் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நெனைக்கிறேன். இது என்னோட சொந்த அபிப்பிராயம்.